ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க பாட்டுக்கு பங்களா, காரு, வீடு, சொத்துக்கள், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறவங்க தேவனால சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். அவர்களுக்கு இது மாதிரியான எந்த ஒரு காரியமும் உண்டாகல. அதே மாதிரி பல மிஷினரிகள் தங்களுடைய மில்லியன் கணக்கான சொத்துக்களை உதறிட்டு போனாங்களே ஒழிய அவர்கள் பணக்காரர்களாக இந்த உலகத்திலே மறிக்கவே இல்லை. டேவிட் லிவிங்ஸ்டன், சிடி ஸ்டட் போன்ற மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரல அப்படின்னு சொன்னா தங்களுக்கு இருந்த சொத்துக்களை உதறிட்டு தான் அவர்கள் போனதாக நம்ம அறியலாம். அதனால புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பணத்தினாலே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தேவன் ஒரு நபருடைய கூடவே இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த நபருக்கு ஆசீர்வாதம். அப்படிதான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் கணக்கு பண்ணாங்க. கள்ள போதகர்கள் போதிக்கிறதை போல மெட்டீரியல் பிளஸ் இந்த மாதிரியான எந்த காரியமும் அதனுடைய கணக்கிலே வராது.